భజ గోవిందం భజ గోవిందం ఏడు మలయానికి గోవిందం ఏడు మలయానికి గోవిందం ఏడి కొండవారికి గోవిందం ఏడి కొండవారికి గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం భజ గోవిందం. சுவாமி, உங்க தெய்வ தொண்டுக்கு என்னுடைய சிறு காணிக்க. என்ன பாலா? ஆமா சாமி. பாலை பார்த்தது இல்லையா? அதெல்லாம் எட்டி பாக்குறீரு. அசிங்கம் முடிச்ச ஆளி அலையாதீரும். இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறது இல்லம்மா, பெருமாளுக்கே சேர்த்துருங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. இந்த வயசான காலத்துல அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை புனஸ்காரத்தோட அந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்யறத பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளையே பார்த்த மாதிரி. ஆமாங்க, இந்த மார்கழி மாச குளிர்ல சின்ன பசங்க எல்லாம் நல்ல போர்வை இழுத்து போட்டுக்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. எங்க வயசுல அவளும் தெருவுக்கு வந்துருவான். எங்க அம்மா அப்பா உங்க 2 பேருக்கு தினம் பால் கொட்டிக்கிட்டே இருந்தா சாட்சாத் அந்த பெருமாள் வரமாட்டான், பால்கார பெருமாள் தான் வருவான். எதுக்கு? சில்லறைக்குதான். புள்ளாண்டா பேர் என்ன? திருஞான சம்பந்தன். அடடடட, திருஞான சம்பந்தனா? இன்னையில இருந்து எங்க கிட்ட அனுப்பிச்சு வைங்க, ஞான பாலை ஊட்டுறோம். ஏங்கான உமக்கு ஞானமே கிடையாது, ஞானப்பால் தர்றேன்னு எந்த தைரியத்துல சொன்னீர்? ஓய், நீர் ஐயரா பிறந்து அறிவில்லாதவ நீர் ஒருத்தன் தாயா. ஏயா, நாம என்ன உமா மகேஸ்வரி கொடுத்த பாலையா கொடுக்க முடியும்? அரசாங்கம் கொடுத்த ஆவின் பாலை தான் கொடுக்க முடியும். நாம கொடுப்போம், தேர்னா தேர்றா, இல்லைன்னா போறான் அப்படிங்கிறது. ஓம் நமச்சிவாய நமஹ. யோகா வந்திருக்குதான நமக்கு? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? அதாவது மோட்சம் நமக்கு நிச்சயம் உண்டு. மோட்சம் உண்டா? எப்படி? நம்ம ஊர் கோயிலுக்கு நம்ம 3 பேரையும் அறங்காவலரா அரசாங்கம் நியமிச்சிருக்கு. அறங்காவலரா? ஆமா, எனக்கு பாத்திரம் இருக்கு, உமக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, இவருக்கு ஹோட்டல் இருக்குது, நமக்கு எதுக்கு என்ன காவல் காட்டுற உத்தியோகம்? அதான 2 வாட்ச்மேனை போட்டா பாவம் ஏழை பாடம் பொழைச்சுக்கிட்டு போறானுங்க. ஏயா அறங்காவலர்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்கண்ணா? என்ன? தர்மஹர்த்தா. ஓ, இப்ப பேரை மாத்திட்டாங்களா? எப்ப எதை மாத்தாங்கன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சொல்றதே இல்லைங்க, நம்ம தான் மாறாம இருக்கிறோம். மேல போவோம். முதலியார்வாள், இனிமே கோவில்ல மால மரியாதை அவ்வளவும் நமக்கு தான். கியூல நின்னு தரிசனம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல, உள்ள போயிடலாம். அப்ப கோயில் விஷயத்துல இருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம இருந்துதான் நடத்தணும். தேர் திருவிழா வந்துருத்துன்னு வைங்க, நாம 3 பேரும் போய் கை வைக்கலாம், தேர் நகராது. அது இந்த விஷயம் நகரணும்னா நம்ம பொண்டாட்டிகளை முதல்ல நகர்த்தணும். அப்ப நான் போய் தனியா நகர்த்துறேன், நான் தனியா செய்யறேன். சரி, ஆர்டர் வீட்டுல காட்டணும். எதை காட்டணும்? இத அவ ஆத்துக்காரி கிட்ட ஆர்டர் எங்கன்னு கேட்டா ஐயர் கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கடா. ருக்குமணி, இப்பதான் மீனாட்சி, என்ன மோட்சத்துக்கு ரிசர்வேஷன் கிடைச்சாச்சு. ரயில் பஸ்ஸுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க, இப்ப மோட்சத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அரசாங்க கவர்ல வந்தாச்சு. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இத பாருங்க, ட்ரஸ்டி ஆகிற தகுதி எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏண்டி, இது வரைக்கும் ஒழுக்கம் தவறி நடந்திருக்கணும், உண்மையை தவிர ஏதாவது பேசியிருக்கணும், நன்மை செய்யாம இருந்திருக்கணும். எனக்கு ஏன் தகுதி இல்லைன்ற? இவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு போனீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க நல்ல குணமெல்லாம் உங்களை விட்டு போயிடும். எப்படி போயிடுன்ற? ஏன் போகாதுங்கிறீங்க? ஐயா சாமி, நான் புள்ள குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிற கான்ட்ராக்டர் என்கிட்ட கொடுங்க, நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். நீங்க தான் பாவ புண்ணியம் பாக்குறவரு. உடனே கான்ட்ராக்டர் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. உடனே ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டருக்கு எரிச்சல் வரும். கள்ள கணக்கும்பா, கையாடலும்பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டு வளர்த்த இந்த தொந்திய ஊழல்ல ஊதுன தொந்தி, ஊதாரி தளத்துல கொழுத்த தொந்தி அப்படின்னு செவுரு பூரா சுண்ணாம்பால எழுதுவான். எழுதுறதுக்கு சுண்ணாம்பு எவன் கொடுப்பான் தெரியுமா? நீங்க பாவ போட்டு கொடுக்குறீங்களே சுண்ணாம்பு அடிக்க கான்ட்ராக்டுக்காரன், அவனே கொடுத்துருவான். அடியாத்தே, இவ்வளவு இருக்கா? ஏன் தொந்திய செவரு பூரா எழுதுவானா? ஏன் எழுத மாட்டான்? நல்லா எழுதுவான். அதனால ஆண்டவனை கும்பிடுறதோட நிறுத்திக்கிங்க. இந்த அரங்காவல பதவி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிற பலதரப்பட்ட ஆசைகள்ல பழகி போன மனுஷால உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ? பகவான் பேரை சொல்லி உங்களை பாவம் செய்ய தூண்டுவா. நீங்க முடியாது பேல். கடைசியில் என்ன ஆகும் தெரியுமோ? நான் கடையில வாங்கின புடவைய கட்டிட்டு போனா ஐயர் அம்பா சேலையை எடுத்து ஆசைக்காரிக்கு
பாருங்க, நிர்வாகம் பண்றதுக்கு கீர்த்தி மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு கொஞ்சம் நேர்த்தியும் வேணும். அது இங்க இல்லங்கிற. அதேதான். அடே ருக்கு, என்ன நெஞ்ச தொட்டு சொல்லுடே. நோக்கு சௌரியம் படலன்னா நான் தொடறேன். அட என்ன அந்த சந்தோஷப்பட்டு சமாதானம் வாங்குவான்னு பார்த்தா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்தான். அடியே அடியே, காசு பணம் செலவு பண்ணாமலே பதவி எங்களை தேடி வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட பக்தி இருக்குது, புத்தி இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டுதான் அந்த அரங்காவலர் பதவி எங்களை தேடி வந்திருக்குது. நீங்க ஒரு நாளைக்கு உத்தரவு கொடுத்தேன்னா அந்த சேர்ல உட்காந்துட்டு வரண்டி. முடியாது. அப்ப 3 மணி நேரமாக உத்தரவு கொடுத்து அந்த போர்டுல என் பேர் எழுதட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. சாதாரணமாவே நம்ம பாத்திர கடையை பாத்துக்க முடியல உங்களுக்கு. அந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்கா, அதையா போய் பாத்துக்க போறீங்க? பூனையை கண்டாவே பயப்படுற ஆளு நீங்க. ஆன மேல ஏறி அம்பாரி பண்ண முடியுமா? ஏண்டி, நான் ஆன மேல ஏறத நீ பாக்கலையா? குருவாயூர்ல காமிச்சல. ஐயோ பாருங்க, வீணா வம்பு தும்பு வந்து சேரும். ஒழுங்கா போய் பாத்திர கடையை பாருங்க, போங்க. என்னடி பெரிய பாத்திரம்? கோட்டையில ஆட்சியே மாறுது, கோகுலங்காரணி கொள்கை அப்படியே இருக்குங்கானா. ஓய், நீர் 1000 சொல்லுங்கானா, நம்ம வீட்டுக்காரிகளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு கிடையாது. அவெல்லாம் சேர்ந்து உன்ன வேண்டாங்கிறான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே மாறிடுகிற. பாத்திரம் தான். நம்ம என்ன பதவிக்காகவா வாழ்றோம்? பக்திக்காக வாழ்றோம். மோட்சம் தாங்க முக்கியம். வாட் அபௌட் திஸ் ஆர்டர்? இது என்ன தின்னவா முடியும்? திருப்பி போஸ்டர்ல போடும். ஸ்டாம்பு எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போறதா இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதா தேவையில்லாம நான் பிரிச்சுட்டேன். 35 பைசா ஸ்டாம்பு என் தலையில வந்து விழுந்தது. என்ன பையன் வெத்தலை பார்க்க போறானே, அதை சொல்றீங்களா? அது இல்லங்க, பைத்தியக்காரனை சுத்தியாவது ஒரு 10 பேர் இருப்பா. பரமேஸ்வர சாஸ்திரிகள் உபன்யாசத்தை என்னமா ஓஹோர் பண்ணார். ஒரு பய கேட்டானா only 3% கேட்டது. அதுவும் யார்? நம்ம 3 பேர். என்ன பிள்ளை பத்தி? ஆம்பளை புள்ள. ஆமா, வெற்றியா வாங்குனியா? என்ன சந்தேகத்தை கிளப்புறீங்க? உன் பொண்டாட்டிய போய் காலியா? இந்த போடா இருந்தாலும் உடம்பெல்லாம் பட்டது. போய் வர வர பக்தி தேஞ்சுக்கிட்டே வருதுங்கானா. அதை பாலிஷ் பண்ணிடுவோம். இது என்ன கலாய் பூசுறது நினைச்சுக்கிட்டியா? கலாச்சாரம் காண ஆத்திரன புத்தி. ஆமா, தெருவுக்கு ஒரு சினிமா கொட்டாயன் வந்ததுக்கு அப்புறம் தெய்வ பக்தி எங்க இருந்து வரும்? அம்மா, சினிமா தியேட்டர் பெருகிறதுனால கெடுதல்னு சொல்லாதீங்க. அதுலயும் சில நன்மைகள் இருக்கு. என்னடி அம்மா நன்மை? ஜனங்க தியேட்டர்ல இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல போக்குவரத்து நெரிசல் குறையுது, புகை பிடிக்கிற பழக்கம் குறையுது, திருடு விபத்து இதெல்லாம் குறையுது, ஆண்களால பெண்களுக்கு ஏற்படுற விபரீதமும் குறையுது. அடைச்சு வைக்கிற இந்த அரங்குகள் மட்டும் இல்லாம போனா நாட்டுல பல அலங்கோலமே நடக்கும். இந்த காலத்து பொண்ணு இல்லையாவா அப்படித்தான் பேசுவா. தியேட்டர்ல ஜனங்களை சேர்த்து வைக்கிறதும் அணையில தண்ணியை தேக்கி வைக்கிறதும் நன்மைக்குதாம்மா. 1000 சொல்லுங்க. கஸ்தூரி கஸ்தூரி தான். அம்மா பொண்ணு இருக்குது, அது வெறும் பிளாஸ்டிக். வாயே திறக்க மாட்டா. சாது என்ன பண்றது? அவளோட சமைச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைய ஆயிடுச்சு. அவளுக்கு என்னைக்கு வரேன்னு பார்க்க போறேன்? வயசாயிட்டே இருக்கு. சீக்கிரமா அவ கல்யாணத்தை பத்தி பார்க்க வேண்டாமா? ஏன்டி இப்படி அலட்டிக்கிற? எல்லாத்தையும் அந்த பகவான் பார்த்துப்பா. இப்படித்தான் சாம்பையர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில அவர் பொண்ண ஒரு பால்காரன் பார்த்துட்டான். கறந்திருப்பானே சாம்போட காச. அவனை கறந்தா உனக்கு அசதி. இது என்ன வேதனை? ஊரை பத்தியே பேசிக்கிட்டுங்க. நம்ம வீட்டை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? ஏன் வர்ற பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறத பத்தி விவரமா பேசிருக்கமே. அது இல்லைங்க, மாடி வீடு காலியா இருக்குல்ல, அங்கேயும் அடிச்சிருவோம். சும்மா இருங்க. மாடி வீடு எவ்வளவு நாள் காலியாவே இருக்கிறது? இருந்தா என்ன?
ஊட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கும். திறந்து விடு, அலையட்டு. இந்த குசும்பு பேசணும்னு குறைச்சல் இல்ல. கழுதைங்க. பாவம் இந்த வீட்டுக்காரர் வேற நடையா நடக்கிறாரு. நீங்க என்னன்னா வர குடுத்தனக்காரங்களுக்கு எல்லாம் தேவாரம் தெரியுமா, திருவாசகம் தெரியுமான்னு வேற கேக்குறீங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? இந்த வீட்டுக்கு ஒரு வாசகமும் தெரியாத எவனோ ஒருத்தன் வரப்போறான். நாங்க விட்டுடுவோமா? வர்றவன் கண்டர் அலங்காரத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும். சிவபுராணத்தை சீரா சொல்லணும். குறிப்பா பட்டினத்தார் போல இருக்கணும். மத்தவன் கெட்டு போனவன் வந்தாக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி சரி, மணி 8ஆவது, தோத்திரம் சொல்லிட்டு தூங்குவோம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய், உருவாய் அருவாய் உலகாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உருவாய் அருவாய் வருவாய் குகனே. என்னங்க அதுக்குள்ள எல்லாரும் போய் படுத்துட்டாங்களா?